வணக்கம். தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்களுடைய கதைகள்ல வந்த சில சுவாரஸ்யமான கருத்துக்களை நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு அந்த கதைகள்ல ஒழிஞ்சிருக்கிற அந்த ஆழமான பாடங்களையும் அப்புறம் நமக்கு பிராக்டிக்கலா யூஸ் ஆகுற சிந்தனைகளையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போமா? ஆமாங்க, நிச்சயமா. இந்த கதைகள் அது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அவை நம்மளோட பார்வை, பிரச்சனைகளை நாம எப்படி அணுகுறோம், ஏன் நம்ம அன்றாட வாழ்க்கை முறை பத்தி கூட ஆழமான உண்மைகளை சொல்லுதுங்க. முதல் கதையிலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஓகே. அந்த பண்ணை கோழிகள் சண்டை போடுற பிரச்சனைக்கு கிடைச்ச தீர்வு அது நிஜமாவே ஆச்சரியமா இருந்துச்சு. பெருசா நிர்வாக முறையெல்லாம் மாத்தாம சிம்பிளா கோழிகளுக்கு சிவப்பு நிற கான்டாக்ட் லென்ஸ் போட்டாங்களா? இது எப்படிங்க வேலை செஞ்சது? இதுல பாருங்க, முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த சிவப்பு நிறம் கோழிகளோட பார்வையை மாத்திடுச்சு. ஆமா, அவை ஒன்றை ஒன்று ரொம்ப ஆக்ரெசிவா பாக்குறத குறைச்சு அதுகளை அமைதிப்படுத்திடுச்சு. ஓஹோ, அப்படியா? அதனால என்ன ஆச்சுன்னா, சண்டை குறைஞ்சது, அப்புறம் முட்டை உற்பத்தி அது அதிகரித்தது. ஆஹா. இது சும்மா வித்தியாசமா யோசிக்கிறது அப்படிங்கறத தாண்டி பிரச்சனையின் மூல காரணத்தை, அதாவது பார்வையை நேரடியா ஹேண்டில் பண்றதோட அவசியத்தை காட்டுது. நாம பல சமயம் அறிகுறிகளை மட்டும் பாக்குறோம், இல்ல மூல காரணத்தை இல்ல. சரிதான். பிரச்சனை நாணி வேற பிடிக்கிறது. இது அடுத்த கதைக்கும் பொருந்துமே. நீங்க சொன்னீங்களே, ஒரு ஞானி திருடன் கிட்ட இருந்து விடாமுயற்சியையும், நாய்கிட்ட தைரியத்தையும், குழந்தைகிட்ட பணிவையும் கத்துக்கிட்டாராம். இது தியானம் எங்கிருந்து வேணாலும் வரலாம்னு காட்டுது. கரெக்டா சொன்னீங்க. ஆனா இதுல இன்னொரு ஆழமான கேள்வி இருக்கு பாருங்க. ஞானம்னா அது குறிப்பிட்ட ஆளுங்க கிட்ட இருந்தோ இல்ல பெரிய புத்தகங்கள்ல இருந்தோ தான் வரும்னு நாம நினைக்கிறத இது எப்படி உடைக்குது? திருடனோட தோல்வியில கூட ஒரு விடாமுயற்சி தெரியுது, நாயோட பயத்துல கூட செயல்படுற ஒரு தைரியம், குழந்தையோட கேள்விகள்ல அகந்தை இல்லாம இருக்கு. இதையெல்லாம் கவனிக்க நமக்கு ஒரு திறந்த மனசு வேணுங்க. அறிவு எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனா அதை பார்க்க நம்ம பார்வை ரெடியா இருக்கணும். ஆமா, அந்த திறந்த மனசோட இருக்கிறது நடைமுறையில சில சமயம் கஷ்டம்தான் இல்லையா? நம்மளோட முன்முடிவுகளே நமக்கு ஒரு தடையா இருக்கும். சரி, அடுத்த கதைக்கு வருவோம். இரவு நேரத்துல மலைப்பாதையில போன அந்த பையனோட கதை. கையில இருந்த விளக்கு அது ஒரு 10 அடி தூரம் தான் காட்டுச்சு. அதனால பயணத்தை தொடர தயங்கினான். இது ரொம்ப பரிச்சயமான உணர்வு. ஒரு பெரிய வேலையை நினைக்கும் போதோ இல்ல எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு தெரியாதப்போ நாமளும் இப்படி தயங்கி நிக்கிறது சகஜம்தானே? உண்மைதாங்க. இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. என்னன்னா, முழு வழியும் நமக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக நாம எத்தனை தடவை முத அடியை எடுத்து வைக்காம தயங்கி நிக்கிறோம். அந்த பெரியவரோட அட்வைஸ் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். உன்னால பார்க்க முடியற அந்த 10 அடியை மட்டும் முதல்ல நட. நீ முன்னாடி போக போக அடுத்த 10 அடி தானா தெரியும். ஆமா, இது பெரிய இலக்குகளை சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பிரிச்சு செய்யறதுக்கும் அந்த நிச்சயமற்ற தன்மையை சமாளிக்கிறதுக்கும் ஒரு அருமையான உத்திங்க. உடனடியா அடுத்த ஸ்டெப்ல கவனம் வைக்கிறது. அந்த உடனடிப்படியில கவனம் செலுத்துறது அது அன்றாட நேர்மைக்கும் பொருந்துமா? சர் எம். விஸ்வேஸ்வரய்யா பத்தின அந்த நிகழ்வு ஞாபகம் வருது. கவர்மெண்ட் வேலைக்கு ஆபீஸ் லைட்டையும் அவரோட சொந்த படிப்புக்கு அவரோட சொந்த மெழுகுவர்த்தியும் யூஸ் பண்ணியிருக்காரு. இது பார்க்க ஒரு சின்ன விஷயமா தோணலாம். ஆனா அந்த சின்ன விஷயத்துல தாங்க கொள்கை பிடிப்பு தெரியுது. அவர் மத்தவங்க பார்க்கணும்னு அதை செய்யல, அது அவரோட இயல்பு. ரொம்ப நேர்மையா அரசாங்க கரண்ட் பொது வேலைக்கு தன்னோட சொந்த படிப்புக்கு தன் காசுல வாங்கின மெழுகுவர்த்தி. இது பர்சனல் விஷயத்துக்கும் பொது வளத்துக்கும் நடுவுல ஒரு தெளிவான கோடு போடுது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் உண்மையான பொறுப்புணர்ச்சி தெரிய வருது. இன்னைக்கு நாம யோசிக்க வேண்டிய ஒண்ணு இது. அப்போ இந்த கதைகள் மூலமா நாம பார்க்கறது என்னன்னா, கோழிக்கு போட்ட லென்ஸ் மாதிரி வித்தியாசமா யோசிக்கிறது, அந்த 10 அடி வெளிச்சம் மாதிரி பயத்தை தாண்டி முதல் அடியை எடுத்து வைக்கிறது, அப்புறம் அந்த ஞானி மாதிரி திறந்த மனசோட கத்துக்கிறது, விஸ்வேஸ்வரய்யா மாதிரி சின்ன விஷயத்துல கூட நேர்மையா இருக்கிறது எல்லாமே முக்கியமான பாடங்கள் தாங்க. ஞானத்தை பாக்குறதா இருந்தாலும் சரி, நம்ம பார்வை மாறும்போது நம்ம செயல்களும் அதோட விளைவுகளும் மாறுது. உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. இந்த கதைகள் ஒன்னு சொல்லுது, நினைவாற்றல்ங்கிறது அப்படியே இருக்கிறதில்ல, அதை நம்ம ஒரு தசை மாதிரி ட்ரெயின் பண்ணலான்னு. ஃபோன் நம்பர் மாதிரி தற்காலிகமா தேவைப்படுற விஷயங்கள் சீக்கிரம் மறந்துடும். ஆனா மனைவி பேர் மாதிரி முக்கியமான விஷயங்கள் பயிற்சியாலையும் தேவையாலையும் மனசுல நிக்குதுன்னு சொல்றாங்க. இத மனசுல வச்சுக்கிட்டு அந்த ஞானி செஞ்ச மாதிரி உங்களோட கவனத்தையோ இல்ல கூர்நோக்கையோ பயிற்றுவிக்க இன்னைக்கு நீங்க என்ன ஒரு சின்ன செயலை செய்ய முடியும்? ஒருவேளை இதுவரைக்கும் கவனிக்காத ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல கவனம் செலுத்தி பார்க்கலாமா? ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.